மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழிசை, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. நீ பாஜகவை என்ன நிலைமையில நீ வச்சிருந்தேங்க எங்களுக்கு தெரியும். தமிழிசை, உங்களை மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. பேச விடாதீங்க, எங்களை பேச வைக்காதீங்க. நீ காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நிர்வாகினி. எப்படியோ என் தலைவன் மோடிஜியை ஏமாத்தி, அமித்ஷாஜியை ஏமாத்தி நீ தலைவரான, அதை மறந்துடாத. உனக்கு கட்சியில் உனக்கு 2 டைம் ஆளுநர் பதவி கொடுத்தாங்க, அதையும் வேண்டாம்னு தூக்கி வீசி அண்ணாமலை ஒருத்தன் இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி வந்தவதானே நீ எல்லாம். உன்னுடைய பீரியட்ல மிஸ்டு கால் வச்சு நீலகிரி பூரா சுத்தி எத்தனை மெம்பரை சேர்த்துனேன். ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பியா? ஒரு தொண்டனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பேன். நீ கட்சியை வளர்த்தினேன்னு என்னத்தை கிழிச்சிங்க நீங்கெல்லாம். ஏன் அண்ணாமலை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்கிறேன். அவரு தாய் போல விட சுத்தமான மனுஷன் அண்ணாமலை என்பவர். அவரை பத்தி நாக்கூசம ஃபெயிலியர் பேசுறையே, உனக்கெல்லாம் ஈவு இரக்கம் இருக்கா? நீ ஒரு பெண் இனமானு கேட்கிறேன். இளைஞர்களுக்கு வழி விடாம தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கூட கூட்டணி வச்சு எம்எல்ஏக்கு எம்பிக்கு அழைச்ச ஒரு நயவஞ்சக கூட்டம் தானே நீங்கெல்லாம். யாரு கட்சி வளர்த்துறது? யாரு பிஜேபி வளர்த்துறது? யாருகிட்ட பேசுற யாரு கேட்கறதுல நினைச்சீங்களா? என் தலைவர் அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும், 100 தடவை யோசிக்கணும். வெற்றி பெற்றுட்டு அப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட பேசுறோம். நான் பிஜேபி யாரை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா திரும்பி பேச வைக்கிறேன். ஏன் எல்லாருமே அண்ணாமலை 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 அந்த அளவு ஏன் நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அவருதான் அமித்ஷா கிட்டையும் மோடிஜி கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு தானே அவர் கட்சியிலிருந்து வெளியே வரேன்னு வந்தாரு. திரும்பி எதுக்காக அந்த மனுஷனை போட்டு நோண்டுறீங்க? ஐயோ, உங்க மாதிரி கோடியில புரள்ற உங்களுக்கெல்லாம் எங்க மாதிரி ஏன தொண்டனை பார்க்கறதுக்கு மனசு இருக்குதா? இல்ல மனசு இருக்குதான்னு கேட்கிறேன். எப்பேற்பட்ட கட்சிய எப்படி நாசம் பண்ண நீங்க 4 பேரு இன்னைக்கு வெளியே பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? சூடு இல்லை, சொரணி இல்லை? எதுக்காக அப்படி பேசுறீங்க அண்ணாமலையை பத்தி? அவர் வருவாரு, கட்சியை விரைவில் அறிவிப்பாரு. கட்சி வெற்றி பெற்ற பிற்பாடு அவரை பத்தி பேசுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வாயை அடக்கிட்டு இருக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன், திரும்பி எங்களை பேச வைக்காதீங்க. தமிழக பாஜக நாசம் பண்ண 4 பேரு பேசிட்டு இருக்கிறீங்களா? ஆளுக்கு ஆளு மைக் கிடைக்குதுன்னு என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பீங்களா? அந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு தமிழக பாஜக எவனுக்குமே யோகிதை கிடையாது. அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்தினவர். திரும்பி நீங்க நோட்டாக போட்டி போடணும். என் அண்ணாமலைஜி 3 கோடி 4 கோடி தொண்டர்களோட அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்ண போறாரு. அப்ப பார்க்க போறீங்க. வணக்கம்.